மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகைக்கு லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் நிலையில் அவர்களுக்கு பாதுகாப்பான குடிநீர் வழங்க ஏதுவாக உதகை படகு இல்ல வளாகத்தில் தனியார் நிறுவனத்தின் சமுதாய பொறுப்பு திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட நவீன தண்ணீர் ஏற்றிய மையத்தை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் திறந்து வைத்தார். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அவர், நீலகிரி மாவட்டத்திற்கு வரும் சுற்றுலா பயணிகள் வசதிக்காக 93 தண்ணீர் ஏடிஎம் நிறுவப்பட்டுள்ளதாகவும், பழைய வடிவமைப்பு, சுகாதாரமின்மை மற்றும் போதைய பராமரிப்பில்லாத காரணங்களால் 38 தண்ணீர் ஏடிஎம்கள் தேய்மானமாகி பயன்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறினார். படகில்லத்தில் திறக்கப்பட்டுள்ள நவீன தண்ணீர் ஏடிஎம்மில் பணம் செலுத்தாமல் QR கோடு மூலம் 1/2 லிட்டர் 5 ரூபாயும் 1 லிட்டர் 10 ரூபாய் செலுத்தி தேவைக்கேற்ப சூடான நீரும் குளிர்ந்த நீரும் பெறும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. சென்னை ஆவடி மாநகராட்சி ராஜாமணி நகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குடியிருப்புகளை மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் இயல்பு வாழ்க்கை முடங்கியுள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். 200க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள நிலையில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் குடியிருப்பு பகுதி தீவு போல் காட்சியளிக்கிறது. சென்னையை அடுத்த திருவேற்காடு நகராட்சி ஏழுமலை நகர் பகுதி முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. முழங்காலுக்கு மேல் தேங்கி நிற்கும் தண்ணீரால் வீட்டை விட்டு வெளியே வர முடியாமல் பொதுமக்கள் முடங்கி உள்ளனர். அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவதற்கு கூட வெளியே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி மழை நீரில் பாம்புகள் மற்றும் விஷப்பூச்சிகள் ஊர்ந்து வருவதால் அந்த பகுதி மக்கள் அச்சம் தெரிவிக்கின்றனர். மேலும் மழைநீர் வடிகால்கள் அமைக்கப்பட்டு அது எந்தவித பயனும் இல்லாமல் இருப்பதாகவும், அதில் தண்ணீர் கொஞ்சம் கூட செல்வதில்லை என்றும் பொதுமக்கள் குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றனர்.